234 சட்டமன்ற தொகுதியில் இருக்கும். 234 சட்டமன்ற தொகுதியிலும் நம் ஆட்சிக்கு தேவையான, ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 117 இடங்கள் மட்டுமே தற்போது. அந்த 117 இடங்கள் எப்படி நாம் பெற வேண்டும்? நம் 150 தொகுதிகளை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். 150 தொகுதிகளில் நம் ஒவ்வொரு தொகுதிகளாக சென்று, தொகுதியில் ஒவ்வொரு வார்டுகளாக சென்று ஒரு ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும். இந்த தொகுதியில் நாம் என்ன வெற்றி பெற முடியுமா, முடியாதா? இந்த தொகுதியில் எதற்கு என்ன ஆதரவு? இந்த தொகுதியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன ப்ரொமோட் பண்ணால் வெற்றி பெற முடியும்? இந்த தொகுதி என்ன மாதிரி கள ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும்? தொகுதி மக்கள் யார்? தொகுதி மக்களுக்கு இந்த வேட்பாளர் என்ன மாதிரி தொடர்பு ஏற்படுத்த வேண்டும்? இந்த தொகுதி என்னென்ன அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு? என்னென்ன கட்டமைப்பு தேவை? அந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி உள்ள வேட்பாளர் என்னென்ன திட்டங்களால் சொன்னார், செய்யாமல் இருக்கின்றார்? மக்கள் மனநிலை என்ன? நான் வெற்றி பெற்று வந்தால் அந்த தொகுதியில் என்ன செய்ய போகிறேன் என்று அந்த தொகுதி முழுவதும், தொகுதி ஒவ்வொரு வார்டுகள் முழுவதும், அந்த ஒவ்வொரு வீடுகள் முழுவதும் ஒரு ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும். அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனை என்ன என்று நன்கு அறிய முடியும். அப்படி நன்கு அறியப்பட்டால் மட்டும்தான் அந்த தொகுதியில் நம் வெற்றி வேட்பாளராக முன் நிறுத்த முடியும். நம் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற்றால் வெற்றி பெற முடியும் என்று நமக்கு தெரியும். குறிப்பிட்ட வாக்குகளை எவ்வாறு பெற வேண்டும்? ஒரு அந்த தொகுதியில் எத்தனை பூத்துகள் உள்ளன? ஒவ்வொரு பூத்திலும் எத்தனை வாக்குகள் வேண்டும்? ஒரு பூத்துல சராசரியாக ஒரு 500 முதல் 800 வாக்குகள் பெற்றாலே வெற்றி பெற முடியும். ஒரு தொகுதியிலும் அதிகப்படியான ஒரு 2 லட்சம் வாக்குகள் தான் வாக்காளர்கள் இருப்பார். 2 லட்சம் வாக்காளர்கள் சராசரியாக 1,80,000 வாக்குகள் மட்டும்தான் பதிவாகும். 20,000 வாக்குகள் பதிவாகாது. 1,80,000 வாக்குகளில் நம் 1,50,000 வாக்குகளை டார்கெட் பண்ணினால் 1,30,000 வாக்குகள் பெற முடியும். 1 லட்சம் வாக்குகள் தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும். ஆனால் நம் வெற்றி பெறுவ தேவையான வாக்கு 1 லட்சம் வாக்குகள் தான். இந்த 1 லட்சம் வாக்குகளை நாம் எங்கிருந்து பெற போகிறோம், எந்த இடத்திலிருந்து பெற போகிறோம் என்று நன்கு அறிதல். ஒவ்வொரு தொகுதியிலும், ஒவ்வொரு வார்டுகளிலும், அந்த பூத்துகளிலும், ஒவ்வொரு பூத்திலும் எத்தனை ஓட்டுகள் வைத்து அந்த ஓட்டுகளை ஆண் வாக்காளர் எத்தனை, பெண் வாக்காளர் எத்தனை என்று சராசரியாக கணக்கிட்டு தற்போது புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் மத்தியில் நம்மளுடைய வரவேற்பு இருக்கா இல்லையா, பெண்கள் மத்தியில் நம்ம எதிர்ப்பு இருக்கா இல்லையா, ஆதரவு எப்படி இருக்கு, அந்த தொகுதி முழுவதும் கள ஆய்வினை சரியாக மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டு அந்த பூத்துகளில் நம் இத்தனை வாக்குகள் பெற்றால் வெற்றி பெற முடியும் என்று ஒரு கால்குலேஷன் பண்ணி அந்த ஒவ்வொரு பூத்துகளிலும் நம் 10 நபருக்கு ஒரு நபர் என்று ஆட்களை நியமனம் செய்து அந்த தொகுதி முழுவதும் நமக்கு தேவையான வாக்குகளை பெறுவதற்கு ஒரு கேன்வாஸ் குழுக்களை அமைக்கலாம். ஒரு வாட்ஸ்அப் குழுக்கள், டோர் டு டோர் அப்ரோச் குழுக்கள், சமூக வலைதளங்கள் போன்ற குழுக்களை அமைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பூத்துக்கு தேவையான வாக்கு, அந்த பூத்துல நம்ம எவ்வளவு வாக்குகளை பெற்றால் வெற்றி பெற முடியும், ஒவ்வொரு பூத்துகளிலும் அந்த இலக்கு அரசியலை நிர்ணயிக்க வேண்டும். தற்போது உள்ள அரசியல் இலக்கு அரசியல். இத்தனை வாக்குகள் பெற்றால் நாம் வெற்றி பெற முடியும், அத்தனை வாக்குகளை மட்டும் பெற்றால் போதும். தொகுதி முழுவதும் கள ஆய்வின் அடிப்படையில் தான் இந்த வாக்குகள் எத்தனை, நாம் எத்தனை வாக்குகள் இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை ஒரு ஆய்வினை சராசரியாக தெரிந்துகிட்டால் அந்த வேட்பாளர் ஒரு வெற்றி வேட்பாளராக அறியப்படுவார்.